வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இடம் தேர்ந்தெடுத்துட்டோம். அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருந்தா அந்த இடம் நல்ல இடம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா அதாவது மேற்கு பக்கம் மற்றும் தெற்கு பக்கம் சாலைகள் இருக்குன்னா அது நீங்க பார்க்கக்கூடிய இடத்தை விட கொஞ்சம் உயர்வான சாலையாக இருக்கணும். கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இருக்கக்கூடிய சாலைகள் கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்களுக்கு மேற்கு பக்கத்துல ஒரு சாலை இருக்கு, இல்ல கிழக்கு பக்கத்துல ஒரு சாலை இருக்கு அப்படின்னா அது அந்த வடக்கு தெற்காக அந்த சாலை போற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சாலை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க பிளாட் பக்கம் பார்க்கும்போது அது வடக்கு பக்கம் சாய்வாக இருக்கணும். அப்புறம்தான் அந்த சாலை சிறந்த சாலை. ஒருவேளை மேற்கு பக்க சாலை இருக்கு, அப்புறம் ஏற்கனவே நம்ம மேற்கு கிழக்கு சொல்லிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சாலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சாலை பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக தாழ்வாக போகணும். அதை விடுத்து அது மாறாக அதாவது மேற்கு பக்கத்திலேயோ அதாவது அந்த சாலை மேற்கு பக்கத்துல தாழ்வா போயிடக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா நம்ம நிலைமை தாழ்ந்து போயிடும். ஸோ இந்த சாலைகள் இந்த 4 பக்கமும் இப்படி இருக்கணும். ஒண்ணு. அடுத்து நாற்புறமும் சாலை இருக்குன்னா அது கவர்மெண்ட் பில்டிங்கா இருக்கணும். அப்படி இல்லாத சினிமா தியேட்டரா இருக்கணும், இல்லாட்டி மாலா இருக்கணும், சூதாட்ட கிளப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் பல சனங்களும் போகக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா 4 பக்கமும் சாலை இருக்கலாம். கோவில்களுக்கும் அந்த மாதிரி 4 பக்கம் சாலைகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா 4 பக்கம் சாலை உள்ள ரைட்டு. வீடுகளுக்கு கண்டிப்பாக முறையில குடியிருக்கக்கூடிய வீடுக்கு இருக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க கட்டக்கூடிய கட்டடம் மருத்துவமனையாகவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தெற்கு பார்த்த இதாக இருக்கணும். அதே சமயம் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனைகள் எல்லாம் பெண் சொத்தாக இருந்தா அது நீண்ட காலம் நிலைச்சு நிற்கும். இதுவும் இந்த மனையை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம். வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அப்புறம் பெரும் பதவியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மேற்கு பார்த்த மனை சிறப்பாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையை விரும்புறதே கிடையாது. ஆனா பெரும் வணிகர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மேற்கு பார்த்த மனையை சிறப்பை தரும். ஒண்ணு. அப்புறம் வடக்கு கிழக்கு பக்கத்துல, வடக்கு பக்கத்துலயோ கிழக்கு பக்கத்துல ஏதேனும் ஒரு பக்கத்துல சாலைகள் இருப்பது சிறப்பை தரும். 2 பக்கமும் சாலைகள் இருந்தா நல்ல சிறப்பை தரும். இது எல்லாமே உங்களோட இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய சாலைகளோட அமைப்பு இப்படி இருந்தா அந்த இடம் மீண்டும் உங்களுக்கு செல்வத்தையும் புதியதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் தரும்.